ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நம்ம வீட்ல கற்பூரவள்ளி அப்படின்ற ஒரு தாவரம் இருக்கும் இல்லைங்களா? இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதனோட பலன்கள பத்தி நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நெறைய பேருக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குங்க. காலையில எந்திரிச்சோனே தும்மிக்கிட்டே இருப்பீங்க. தலை பாரமா இருக்கு, கண் எரிச்சல் இருக்கு. இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா, இதற்கு கற்பூரவள்ளி ரொம்ப ரொம்ப சிறந்தது. குழந்தைகள் நெறைய பேருக்கு நெஞ்சு சளி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நைட்டு தூங்கும்போதும் இரும்புவாங்க. சாப்பிடும்போது சாப்பிட்டதெல்லாம் வாந்தி எடுத்துடுறாங்க. இந்த இருமலால வந்த பிரச்சனை தான் அப்படின்னு நெனைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கு இந்த கற்பூரவள்ளி இலைகள கஷாயமாக நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 5, 6 கற்பூரவள்ளி இலைகள் எடுத்துக்கோங்க. ஸோ 5, 6 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இதனோட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு, வடிகட்டி ஒரு 50 ml குழந்தைகளுக்கு குடுக்கலாம். ஸோ இந்த மாரி குடுத்துக்கிட்டே வரும்பொழுது, உங்க நெஞ்சில இருக்கக்கூடிய சளி வெளியேற ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா ட்ரை காஃப் இருக்குங்க. எனக்கு ஜீரணம் சரியா ஆகல அப்படின்னு சொன்னீங்கனாலும், இந்த கற்பூரவள்ளி இலைகள பயன்படுத்தலாம். நெறைய பேருக்கு தலைவலி இருந்தாலும், இந்த கற்பூரவள்ளி இலை சாரோட கொஞ்சமா சுக்கு பொடி கலந்து நீங்க தலையில பத்து போட்டுக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாரி தலையில பற்று போடும்போதும், தலையில நீர்க்கோர்த்து இருக்கிறது, தலைவலி இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.